அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவத்திலிருந்து வரிவரியாக மிக முக்கியமான கேள்விகள், அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புத்தகத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடியோவை 1-2 முறை கேட்டாலே போதும். நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வில் முழு மதிப்பெண்கள் பெற மிக உதவியாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் எவரேனும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டேஷ் என்பவர் உள்ளாட்சி அமைப்பு முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினார். ரிப்பன் பிரபு. ஊர்மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடும்? 4 முறை கூடும். ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை அமைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி மன்ற தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மக்களால். மாநகராட்சி தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாநகராட்சி தலைவர் மேயர் என அழைக்கப்படுகிறது. 18 வயதை அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை உண்டு. டாக்டர் முத்துலட்சுமி எந்த ஆண்டு பிறந்தார்? டாக்டர் முத்துலட்சுமி எந்த ஆண்டு பிறந்தார்? 1886. மகளிர் குல திலகம் என்பவர் முத்துலட்சுமி. சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1912ஆம் ஆண்டில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் பெண்மணி முத்துலட்சுமி ஆவார். சென்னை மருத்துவக் கல்லூரியில முத்துலட்சுமி 1912ஆம் ஆண்டு மருத்துவராக பட்டம் பெற்றார். முதல் பெண் மருத்துவர் யாருன்னு கேட்டாலும் முத்துலட்சுமி தான். குடியரசில் குடிமக்கள் எல்லோரும் சம உரிமை உடையவர்கள். குடியரசில் குடிமக்கள் எல்லோரும் சம உரிமை உடையவர்கள். பெண்களால் செய்ய முடியாத பணி அப்படின்னு எதுவுமே இல்லை. பெண்களால் பணி செய்ய முடியாத பணின்றதே எதுவுமே இல்லை. அவ்வை இல்லம் என்பது கைவிடப்பட்ட விதவை பெண்களின் காப்பகம். அவ்வை இல்லம் என்பது கைவிடப்பட்ட விதவை பெண்களின் காப்பகம். அவ்வை இல்லம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அவ்வை இல்லம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1930ஆம் ஆண்டு அவ்வை இல்லம் தொடங்கப்பட்டது. டாக்டர் முத்துலட்சுமி அவருக்கு நடுவண் அரசு 1956இல் பத்மபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. டாக்டர் முத்துலட்சுமிக்கு நடுவண் அரசு 1956இல் எந்த விருது வழங்கி பெருமைப்படுத்தியதுன்னா பத்மபூஷன். டாக்டர் முத்துலட்சுமி பத்மபூஷன் விருதை எந்த ஆண்டு வாங்கினார் அப்படின்னு கேட்டாலும் 1956ன்னு பதில் சொல்லணும். எப்படி வேணா மாத்தி கேட்பாங்க. பரந்து விரிந்த தாழ்வான சமமான நிலப்பரப்பு. பரந்து விரிந்த தாழ்வான சமமான நிலப்பரப்பு சமவெளி எனப்படும். உலகின் மிக உயரமான பீடபூமி தீபத் பீடபூமி. உலகில் மிக நீளமான நதி. உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. உலகில் மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டீஸ் மலைத்தொடர். உலகின் மிக நீளமான மலைத்தொடர் ஆண்டீஸ் மலைத்தொடர். கிரேட் பாரியர் ரிப் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை எந்த கடற்கரையில இருக்கு? கிரேட் பாரியர் ரிப் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இப்படியும் கேட்கலாம். எதுனாக்கா உலகில் மிகப்பெரிய பவளப்பாறை எங்க இருக்கு அப்படின்னாலும் ஆஸ்திரேலியான்னு சொல்லணும். இந்தியா இலங்கை இரண்டுக்கும் இடையில் உள்ளது. இந்தியா இலங்கை இரண்டுக்கும் இடையில் இருப்பது பாக் நீர் சந்தி. உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் எது? அப்போ உலகில் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எதுன்னு கேட்டா மரியானா அகழின்னு சொல்லணும். ஓகேங்களா? 2 கொஸ்டின் ஒரே கொஸ்டின்ல சேர்ந்திருக்கு. பாடாலிபுத்திரம் என்னும் கோட்டையை அமைத்தவர் யார்? பாடாலிபுத்திரம் என்னும் கோட்டையை அமைத்தவர் அஜாத சத்ரு. பாடாலிபுத்திரம் என்னும் கோட்டையை அமைத்தவர் அஜாத சத்ரு. வைசாலி நகரை தலைநகராக கொண்ட வஜ்ஜித் கூட்டாட்சியில் டேஷ் குழுக்கள் இணைந்திருந்தன. வைசாலி நகரை தலைநகரமாக கொண்ட வஜ்ஜித் கூட்டாட்சியில் எத்தனை குழுக்கள் இணைந்திருந்தன?
18 குழுக்கள் இணைந்திருந்தன. அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு. அசோகர் அரியணை ஏறிய ஆண்டு கிமு 273. இடம். மூன்றாவது பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாடாலிபுத்திரம். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் இண்டிகா. பாடாலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்டு உருவான பேரரசு. பாடாலிபுத்திரத்தை தலைநகரமாக கொண்டு உருவான பேரரசு குப்த பேரரசு. அர்சர் எம்மொழியில் புலமை பெற்றார். அர்சர் எம்மொழியில் புலமை பெற்றார். வடமொழியில் புலமை பெற்றார். மௌரியர்கள் வீழ்ச்சிக்கு பின் இந்தியாவில் நிறுவப்பட்ட வலிமையான பேரரசு. மௌரியர்கள் வீழ்ச்சிக்கு பின் இந்தியாவில் நிறுவப்பட்ட மிக வலிமையான பேரரசு எதுனா குஷான பேரரசு. யாருடைய முயற்சியில் பௌத்த சமயம் ஒரு உலக சமயமாக மலர்ந்தது? யாருடைய முயற்சியில் பௌத்த சமயம் ஒரு உலக சமயமாக மலர்ந்ததுன்னா அசோகர். கனிஷ்கர் எந்த வம்சத்தின் தலை சிறந்த மன்னர்? குஷான வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் கனிஷ்கர். குஷான வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் யார்? கனிஷ்கர். சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் யார்? சீனாவின் மீது இருமுறை படையெடுத்தவர் கனிஷ்கர். அர்ஷர் இயற்றியது. அர்ஷர் எதை இயற்றினார்னா அர்ஷர், நாகானந்தம், ரத்னாவளி, பிரியதர்ஷிகா இவை அனைத்துமே அர்ஷர் இயற்றியதுதான். இரண்டாம் காட்ப்ளஸ் கைப்பற்றியது. இரண்டாம் காட்ப்ளஸ் கைப்பற்றியது பஞ்சாப், கங்கை சமவெளி. இரண்டாம் காட்ப்ளஸ் கைப்பற்றியது பஞ்சாப், கங்கை சமவெளி. A and B. வைசாலி நகரை தலைநகரமாக கொண்ட வஜ்ஜித் கூட்டாட்சியில் எத்தனை குழுக்கள் இணைந்திருந்தன? வைசாலி நகரை தலைநகரமாக கொண்ட வஜ்ஜித் கூட்டாட்சியில் எத்தனை குழுக்கள் இணைந்திருந்தன? 18 குழுக்கள் இணைந்திருந்தன. அரியங்கா வம்சத்தை வீழ்த்தி ஆட்சி பிடித்தவர் யார்? சிசுநாகன். வட இந்தியாவில் உள்ள கடைசி பேரரசர். வட இந்தியாவில் உள்ள கடைசி பேரரசர் ஹர்ஷ பேரரசு. அர்ஷரின் தலைநகரம். அர்ஷரின் தலைநகரம் கன்னோஜி. குப்தர் காலத்து இரும்பு தூண் மெகராலி. குப்தர் காலத்து இரும்பு தூண் மெகராலி. பஞ்சதந்திர கதை எந்த பேரரசில் இயற்றப்பட்டது? குப்த பேரரசில். பாணர் என்பவர் டேஷ் மொழி அறிஞர். பாணர் என்பவர் சமஸ்கிருத மொழி அறிஞர். சமுத்திரகுப்தரது படையெடுப்பை கூறும் கல்வெட்டு. சமுத்திரகுப்தரின் படையெடுப்பை கூறும் கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. குப்த பேரரசின் முதல் மன்னர். குப்த பேரரசின் முதல் மன்னர் முதலாம் சந்திரகுப்தர். சந்திரகுப்தர். குப்த பேரரசின் ஆட்சி மொழி. குப்த பேரரசின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். பரம்பரை மன்னராட்சி மகாஜனபதங்களில் வலிமையானவை. பரம்பரை மன்னராட்சி மகாஜனபதங்களில் வலிமையானவை அவந்தி, வச்சதம், மகதம் அனைத்துமே. பரம்பரை மன்னராட்சி மகாஜனபதங்களில் வலிமையானவை அவந்தி, வச்சம், மகதம் அனைத்துமே. எந்த மாநிலத்தை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்று அழைக்கப்படுகிறது? மகதம் அப்படின்னு சொல்றது பீகார். சிசு நாகர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் நந்த வம்சத்தினர். சிசு நாகர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் நந்த வம்சத்தினர். நந்த வம்சத்துக்கு பேரரசுகள் டேஷ் சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தனர். நந்த வம்சத்து பேரரசர்கள் சமண சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தனர். மக்களது அற வாழ்க்கைக்கு உதவ தர்ம மகா மாத்திரர்கள் இருந்தனர். மகா மாத்திரர்கள் எந்த பகுதியின் பாதுகாப்பை கண்காணித்தார்கள்னா எல்லை பகுதியே. உலகின் பெருங்கடல்கள் எண்ணிக்கை 5 பெருங்கடல்கள்.
நாட்டு மக்கள் அனைவரும் ஈட்டுவது நாட்டு வருவாய். நாட்டு மக்கள் அனைவரும் ஈட்டுவது நாட்டு வருவாய். மக்களாட்சி நாட்டில் அனைவரும் வாய்ப்புரிமை உடையவர்கள். மக்களாட்சி நாட்டில் அனைவருக்குமே வாய்ப்புரிமை உள்ளது. கிராம ஊராட்சிகள் பல ஒன்றிணைக்கப்பட்டு அமைக்கப்படுவது ஊராட்சி ஒன்றியம் ஆகும். கிராம ஊராட்சிகள் பல ஒன்றிணைக்கப்பட்டு அமைக்கப்படுவது கிராம ஊராட்சி ஒன்றியம் ஆகும். மாநகராட்சி தலைவர், உறுப்பினர் ஆகியவர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள். மகளிரின் இயல்பான பண்பை கொண்டு அவர்களை மெல்லியலாளர்கள் என்பர். முத்துலட்சுமி அவருக்கு நடுவண் அரசு டேஷ் பத்மபூஷன் விருது வழங்கி பெருமைப்படுத்தியது. ஏற்கனவே இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆச்சு. 1956ஆம் ஆண்டு பத்மபூஷன் சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1912ஆம் ஆண்டில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆச்சு. சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1912ஆம் ஆண்டில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி. 1912 மறந்துடாதீங்க. அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியது எப்பன்னா 1956. அவர் 12ல் மருத்துவராக பட்டம் வாங்குறாரு. 56ல் அவங்களுக்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசு வழங்குறாங்க. இது அந்த முத்துலட்சுமியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அகில இந்திய மகளிர் மன்றத்தின் முதல் தலைவராகவும் சென்னை நகராட்சியின் முதல் அதிகாரியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி. மருத்துவ அறிஞர் யார்? இவற்றுள் மருத்துவ அறிஞர் யார்னா இதுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே மருத்துவர் அறிஞர் தான். இவை அனைத்தும். புருஷபுரம் நகரை உருவாக்கியவர். புருஷபுரம் என்ற நகரை உருவாக்கியவர் கனிஷ்கர். கிரேக்க கட்டிடக்கலை வல்லுனர் யார்? கிரேக்க கட்டிடக்கலை வல்லுனர் எஜிலாஸ். அரிசேனர் பொறித்த கல்வெட்டு. அரிசேனர் பொறித்த கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு. குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள். குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள் யாருன்னா காளிதாசர், பாசர், விசாகாத்தர். இவை அனைத்தும். நான்காம் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம். நான்காம் பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் காஷ்மீர். சாக சத்திரபர்களை அடிபணிய வைத்தவர். சாக சத்திரபர்களை அடிபணிய வைத்தவர் கனிஷ்கர். முதல் நூற்றாண்டில் ஏற்பட்ட பேரரசு. முதல் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட பேரரசு குஷானர் பேரரசு. இரண்டாம் காட்பிசஸ் கைப்பற்றிய இடம். இரண்டாம் காட்பிசஸ் கைப்பற்றிய இடம் பஞ்சாப் கங்கை சமவெளி. இரண்டும் சரி. டேஷ் மொழியில் திரிபிடகம் என்பது 3 கூடை என்று பொருள். பாலி மொழியில் திரிபிடகம் என்பதின் பொருள் எப்படின்னு கேட்டா 3 கூடை அப்படின்னு பொருள். இது எந்த மொழியில இது பண்ணாங்கன்னா பாலி மொழியில. கனிஷ்கரை தோற்கடித்த சீன தளபதி பாஞ்சோ. கனிஷ்கரின் காலம் கிபி 78-101. கிபி 78-101 கனிஷ்கரின் காலம். அஜந்தா எல்லோரா ஓவியங்கள் உள்ள இடம். அஜந்தா எல்லோரா ஓவியங்கள் உள்ள இடம் மகாராஷ்டிரா. நேமிநாதம் என்பது இலக்கண நூல். நேமிநாதம் என்பது இலக்கண நூல். கீழ்கண்டவற்றில் சமணர்களின் கோயில் கஜுராஹோ, சித்தூர், ரன்பூர் இவை அனைத்துமே சமணர்களின் கோயில் தான். இடைக்காலத்தில் வாழ்ந்த சோழ அரசன் யாரு? ராஜராஜன், ராஜேந்திரன் இரண்டுமே. உலகின் சிந்தனை புரட்சி காலம் எந்த நூற்றாண்டு? 6ஆம் நூற்றாண்டு தான் உலகின் சிந்தனை புரட்சி ஏற்படுத்தப்பட்டது. 7 அரசை வென்றவர். 7 அரசை வென்றவர் யாரு? நெடுஞ்செழியன். எந்த நாட்டில் தமிழ்நாடு பண்டமாற்று முறை வணிகம் செய்தது? எகிப்து, சீனம், யவனம், ரோம். எகிப்து, சீனம், யவனம், ரோம்.
மேல இருக்கிற இரண்டுமே வந்து பண்டமாற்று முறையில வணிகம் செய்தவங்க தான். தமிழருக்கு தனிப்பெருமை ஏற்படுத்தியது திருக்குறள். தமிழருக்கு தனிப்பெருமை ஏற்படுத்தியது திருக்குறள். சங்க காலம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? சங்க காலம் என்பதே மொத்தம் 400 ஆண்டுகள். லெமூர் என்பது எந்த இனத்தின் பெயர்? லெமூர் என்பது குரங்கு இனத்தின் பெயர். பாண்டிய மன்னர் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு நடத்தியதால் கூடல் என்ற சிறப்பு பெயர் மதுரை பெற்றது. பாண்டிய மன்னர் தலைமையில் புலவர்கள் ஒன்று கூடி தமிழ் ஆய்வு நடத்தியதால் அங்கு கூடல் என்ற சிறப்பு பெயரை மதுரை பெற்றது. கூடல். குமரி கண்டத்தில் ஓடிய ஆறு பள்ளிராறு. 1967ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. யாரால வந்து தமிழ்நாடு என்று 1967ஆம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா அண்ணாதுரை. அண்ணாதுரை தான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்தி வச்சாரு. எந்த வருஷம்? 1967. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த வரி இடம்பெற்ற நூல் நன்னூல். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் நன்னூல். ஹர்ஷர் பௌத்தத்தின் பால் ஈர்க்கப்பட காரணம் யுவான் சுவாங். தானேஸ்வரத்தின் அரசர் பாஸ்கரவர்மன். புஷ்யமித்திரர் ஈனர் போன்றோரின் படையெடுப்புகளால் வீழ்ச்சி அடைந்த அரசு. புஷ்யமித்திரர் ஈனர் போன்றோரின் படையெடுப்புகளால் வீழ்ச்சி அடைந்த அரசு குப்த பேரரசு. காமரூப மன்னன் என்பவர் யார்? காமரூப மன்னன் என்பவர் யார்? பாஸ்கரவர்மன். மௌரிய பேரரசின் எல்லை பகுதியை கண்காணித்தோர் மந்திரர். மௌரிய அரசின் கடைசி அரசர் பிருகத்திரன். மௌரிய பேரரசின் தெற்கு பகுதி தலைநகர் சுவர்ணகிரி. ஆப்கானிஸ்தான் பகுதியில் அசோகரின் கல்வெட்டு எழுதப்பட்ட மொழி. ஆப்கானிஸ்தான் பகுதியில் அசோகரின் கல்வெட்டு எழுதப்பட்ட மொழி கிரேக்கம். இலங்கையில் புத்த மதத்தை பரப்ப தன் மகன் மகேந்திரனை அனுப்பியவர் யார்? இலங்கையில் புத்த மதத்தை பரப்ப தன் மகன் மகேந்திரனை அனுப்பியவர் அசோகர். 3வது பௌத்த மாநாட்டை கூட்டியவர் அசோகர். 3வது பௌத்த மாநாட்டை கூட்டியவர் அசோகர். இந்தியாவில் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் அசோகர். இந்தியாவில் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கியவர் அசோகர். கபிலவஸ்து, சாரநாத், புத்தகயா போன்ற பௌத்த இடங்களை செப்பனிட்டவர் அசோகர். கபிலவஸ்து, சாரநாத், புத்தகயா போன்ற பௌத்த இடங்களை செப்பனிட்டவர் அசோகர். தர்மத்தை மக்களிடையே பரவச் செய்யும் பணியாளர்கள். தர்மத்தை மக்களிடையே பரவச் செய்யும் பணியாளர்கள் தர்ம மகா மாந்திரர்கள். அசோகர் தர்மத்தை வளர்க்க இடைவிடாது மேற்கொண்ட பயணங்கள். அசோகர் தர்மத்தை வளர்க்க இடைவிடாது பயணம் மேற்கொண்டது வந்து தர்ம விஜயம் அப்படின்னு பேரு. தர்ம விஜயம். எந்த போருக்கு பின் இனி போரிடுவதில்லை என்று உறுதியை அசோகர் ஏற்றார்? கலிங்கத்து போர். அசோகரின் காலம் கிமு 273 முதல் 236 வரை. 273 முதல் 236 வரை. புதன் கோளுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து 5.79 கோடி கிலோமீட்டர். 5.79 கோடி கிலோமீட்டர். மிகுந்த வெப்பம் கண்ட கோள் எது? மிகுந்த வெப்பம் கொண்ட கோள் புதன் வெள்ளி. புதன் வெள்ளி A and B. நெப்டியூன் கோளின் தற்சுழற்சி காலம். நெப்டியூன் கோளின் தற்சுழற்சி காலம் 16 மணி. கனிம வளம் போக்குவரத்து இவை இடம்பெற்றுள்ள வரைபடம். கனிம வளம் போக்குவரத்து இவை இடம்பெற்றுள்ள வரைபடம் எதுனா கருத்துசார் அமைப்பு. கருத்துசார் அமைப்பு. யுரேனஸ் சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 84 ஆண்டு காலம். 84 ஆண்டு காலம். கிரீன்விச் அமைவிடம். கிரீன்விச் அமைவிடம் எங்க இருக்குன்னா லண்டன். இவற்றில் வளையமுள்ள கோள் எதுனா
உடனே வியாழன், யுரேனஸ், நெப்டின் இவை அனைத்துமே வளையமுள்ள கோள் தான். 4 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. 4 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி தீவு என்று அழைக்கப்படும். பூமி மையத்தின் வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். பூமி மையத்தின் வெப்பநிலை 5000 டிகிரி செல்சியஸ். பூமி சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கும் மாதம் ஜூலை மாதம். இந்தியாவின் அமைவிட இருப்பு வட அச்சக்கோட்டில் 8.37. செவ்வாய் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாள். செவ்வாய் சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நாள் 687. கீழ்கண்டவற்றில் கிரேக்க கட்டிடக்கலை வல்லுனர் ஏஜிலாஸ். கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து உருவாயிற்று. சகசகாப்தம். கனிஷ்கர் பதவிக்கு வந்த ஆண்டினை முதன்மையாக வைத்து சகசகாப்தம் உருவாயிற்று. புகழ்பெற்ற சீன பயணி பாக்கியான். புகழ்பெற்ற சீன பயணி யாரு? பாக்கியான். குப்த பேரரசின் ஆட்சி மொழி எது? குப்த பேரரசின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். ராஜஷி என்பவர் ஹர்ஷரின் தங்கை. குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள் காளிதாசர், பாசர், விசாகத்தர் இவை அனைத்துமே குப்தர்களால் போற்றப்பட்டவர்கள். பரம்பரை மன்னராட்சி மகாஜனபதங்களில் வலிமையானவை. பரம்பரை மன்னராட்சி மகாஜனபதங்களில் வலிமையானவை அனைத்தும். எந்த மாநிலத்தை சுற்றியுள்ள பகுதி மகதம் என்று அழைக்கப்படுகிறது? பீகார். சிசு நாகர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் நந்த வம்சத்தினர். சிசு நாகர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் நந்த வம்சத்தினர். நந்த வம்சத்துக்கு பேரரசர்கள் டேஷ் சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தார்கள். சமண சமயத்தை போற்றுபவர்களாக இருந்தார்கள். மக்களது அறவாழ்வுக்கு உதவ தர்ம மகா மாத்திரர்கள் இருந்தனர். அந்த மகா மாத்திரர்கள் எந்த பகுதி பாதுகாப்பை கண்காணித்தார்கள்னா எல்லை பகுதி. நிலநடுக்கோடு டேஷ் அச்சக்கோடாக இருக்கிறது. 0 டிகிரி அச்சக்கோடாக இருக்கிறது. நிலம், நீர், காற்று இவை மூன்றும் இணைந்தது தாவர வளர்ச்சிக்கு துணை புரிகின்றன. வளிமண்டலத்தில் டேஷ் கிலோமீட்டர் உயரம் வரை நுண்ணுயிர்கள் காணப்படுகின்றன. வளிமண்டலத்தில் பல கிலோமீட்டர் உயரம் வரை நுண்ணுயிர்கள் காணப்படுகின்றன. பரப்பளவில் 2வது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா. பரப்பளவில் 2வது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.